ஹாய் கலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா ரீசெண்டா என்னென்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு மற்றும் கூடிய சீக்கிரமா தமிழ் டப்ல ஒரு சில அனிமி எல்லாமே கொண்டு வர போறாங்கன்னு ஒரு சின்ன லீக்குமே கிடைச்சிருக்குது. சோ அதெல்லாம் என்னென்ன அனிமி மற்றும் அதோட நிறைய பேர் ரெண்டக்கல் ஃப்ரெண்ட் அனிமியோட தமிழ் டப், ரீசீரோ அனிமியோட தமிழ் டப் மற்றும் அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியோட ரீடப் எல்லாமே எப்போ ரிலீஸ் ஆகும்னுமே கேட்டிருப்பீங்க. சோ அந்த அனிமி எல்லாமே எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங்குமே நம்ம கிட்ட இருக்குது. சோ அதை எப்போ அதோட ஒரு 3 முக்கியமான அனிமி மூவியுமே நம்ம கிரஞ்சிரோல ஹிந்தி டப்லயுமே கொண்டு வராங்க. சோ அந்த மூவி எல்லாமே தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகுமா இல்லையா மற்றும் இதை தவிர்த்து வேற என்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் நண்பா. சோ அதெல்லாம் என்னென்னு பாக்குறதுக்கு முதல் நம்ம சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க அனிமி பாக்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. சரி, இதுல முதலாவது நாம என்ன பார்க்க போறோம்னா இப்போ ரீசெண்டா நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல மை ஹீரோ அகாடமி அனிமியோட முதல் 7 சீசனுக்கான தமிழ் தெலுங்கு டப்ப கொண்டு வந்திருக்காங்க நண்பா. சோ இது வந்து நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ண டப் தான். சோ யாரும் இந்த அனிமியோட தமிழ் டப்பிங் வெயிட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அவங்க எல்லாருமே போய் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல போய் பார்க்கலாம். சோ அதோட இதோட ஹிந்தி டப்புமே கூடிய சீக்கிரமா ஆட் பண்ணுவாங்க. அதோட நிறைய பேர் இந்த மை ஹீரோ அகாடமி அனிமியோட சீசன் 8க்கான தமிழ் டப்புமே நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா ரிலீஸ் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்டா இப்போ ரீசெண்டா கூட மை ஹீரோ அகாடமியா விஜிலாண்டஸ் அனிமியோட தமிழ் டப்புமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா நம்ம மை ஹீரோ அகாடமி அனிமிக்கு டப் பண்ண நிறைய பேர் இந்த அனிமிலையுமே டப் பண்ணிருப்பாங்க. சோ அப்படி பார்த்தா கூடிய சீக்கிரமா நம்ம மை ஹீரோ அகாடமி அனிமியோட சீசன் 8க்கான தமிழ் டப்புமே நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல எதிர்பார்க்கலாம் நண்பா. சோ அதோட இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன இந்த சீசன் 8ஓட ஒரு எபிசோடுமே IMDb ரேட்டிங்ஸ்ல இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன அனிமிலேயே ஒரு KST ரேட்டிங்குமே இந்த எபிசோடுக்குமே கிடைச்சிருக்குது. சோ இதுக்கு மாறா நம்ம ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட சீசன் 3ஓட 6வது எபிசோட் இருக்கிறதுலே ஒரு வேஸ்ட் ரேட்டிங்குமே வாங்கியிருக்குது. சோ அதை பத்தி பேசுறேன்டா நிறையவே பேசலாம். சோ அதெல்லாமே இருக்கட்டும். இப்போ இந்த ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட தமிழ் டப்ப நம்ம சோனி சேனல்ல எவ்ரிடே நைட் 10 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்றாங்க. சோ இந்த அனிமியோட தமிழ் டப் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு மோசமானமே சொல்லலாது, ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணிருக்காங்க. முடிஞ்சு அதோட முக்கியமா இந்த சைதாமாவோட வாய்ஸ் மட்டும் வேற யாராவது டப் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே எனக்கு தோணுது. ஏன்னா இதே வாய்ஸ் நம்ம நிறைய அனிமிலையுமே கேட்டிருப்போம். தொடர்ந்து எல்லா அனிமிலையுமே இவரோட வாய்ஸை கேட்க கொஞ்சம் செட் ஆகாத மாதிரியுமே நமக்கு ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலுமே ஒரு சில அனிமிக்கு எல்லாமே இவர் சூப்பராகவே டப் பண்ணிருக்காரு. சோ இதை தவிர்த்து வேற எதுவும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. சோ அதை என்னன்னு பாத்தீங்கன்னா சென்சார் தான். நம்ம சோனி சேனல் நிறைய இடத்துல சென்சார் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் இந்த டெலிகிராம்ல பாக்குறதால இந்த சென்சார் ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியாது. அதை தவிர்த்து சோனி சேனல்ல பாக்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை தெரியும். நிறைய பேர் டெலிகிராம்ல பாப்பீங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா ஒரு சில இடம் எல்லாமே ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாமே நம்ம சோனி சேனல்ல சென்சார் பண்ணிட்டாங்க. அதோட முக்கியமா முடிஞ்ச அளவுக்கு நம்ம சோனி சேனல்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. சரி, இதுக்கப்புறமா நிறைய பேர் இந்த அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியோட ரீடப் மற்றும் ரீசீரோ அனிமியோட சீசன் 1ஓட தமிழ் டப், அதோட ரெண்டக்கல் ஃப்ரெண்ட் அனிமியோட சீசன் 1ஓட தமிழ் டப் எப்போ ரிலீஸ் ஆகும்னுமே நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. சோ இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் மந்த் எண்ட்ல இந்த அனிமியோட தமிழ் டப் எல்லாமே ரிலீஸ் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு நண்பா. ஏன்னா 6 மாசத்துக்கு ஒருக்கா நம்ம கிரஞ்சிரோல ஒரு சில அனிமியோட தமிழ் டப்புமே அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா இதுக்கு முதலுமே ஜூன் மந்த் எண்ட்ல நம்ம டாக்டர் ஸ்டோன் அனிமியோட சீசன் 3, கைக்யூ அனிமியோட சீசன் 3, வின் பிரேக்கர் அனிமியோட சீசன் 1ஓட தமிழ் டப், இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில அனிமி எல்லாமே தமிழ் டப்லயுமே கொண்டு வந்திருப்பாங்க. சோ இதே மாதிரி தான் நம்ம கிரஞ்சிரோல 6 மாசத்துக்கு அப்புறமா இந்த டிசம்பர் மந்த் எண்ட்லயுமே இந்த அனிமியோட தமிழ் டப்புமே ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. சோ வெயிட் பண்ணி பாப்போம் நண்பா. சோ இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில அனிமி எல்லாமே கூடிய சீக்கிரமா தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. சோ அதெல்லாம் என்னென்ன அனிமி பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் மெட்டல் அல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட் என்கிற அனிமி. சோ இந்த அனிமியை நம்ம சோனி சேனல்ல கூடிய சீக்கிரமா தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல டெலிகாஸ்ட் பண்றதுக்குமே சான்ஸ் இருக்கு நண்பா. அதாவது இந்த ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட தமிழ் டப் டெலிகாஸ்ட் பண்ணி முடிய இந்த அனிமியுமே அந்த டைம்ல கொண்டு வரதுக்குமே நிறைய சான்ஸ் இருக்குது. சோ அதோட முக்கியமா நம்ம அனிமி டைம்ஸுமே இந்த அனிமியை டப் பண்றாங்க என்ற அப்டேட்டுமே கிடைச்சிருக்குது. சோ அதனால கூடிய சீக்கிரமா இந்த ஃபுல் மெட்டல் அல்கெமிஸ்ட் அனிமியோட தமிழ் டப்புமே எதிர்பார்க்கலாம். இதுவுமே ஒரு சூப்பரான அனிமி தான் நண்பா. எனக்கு தெரிஞ்ச அனிமி டைம்ஸ்ல இந்த அனிமியை டப் பண்ணி கொண்டு வரதா இருந்தா இந்த டெத் நோட் அனிமியோட எல்லா எபிசோடுமே ரிலீஸ் பண்ணி முடிய இந்த அனிமியுமே கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சோ இப்போதைக்கு நம்ம அனிமி டைம்ஸ்ல டெத் நோட் அனிமியோட தமிழ் டப்புமே வீக்லி 2 எபிசோடா ரிலீஸ் பண்றாங்க. சோ இது முடிய இந்த ஃபுல் மெட்டல் அல்கெமிஸ்ட் அனிமியோட தமிழ் டப்புமே வீக்லி 2 எபிசோடா ரிலீஸ் பண்றதுக்குமே சான்ஸ் இருக்குது. இதுக்கப்புறமா ரைசிங் ஆஃப் சீல் ஹீரோ, முஷோக்கு டென்சாய், மை குளூலஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட், யுவர் லை இன் ஏப்ரல் மற்றும் கொனசுபா என்கிற அனிமி எல்லாமே நம்ம கிரஞ்சிரோல கூடிய சீக்கிரமா தமிழ் டப்ல கொண்டு வரப்போறாங்க நண்பா. சோ அது எப்போன்னு தெரியல. சோ வெயிட் பண்ணி பாப்போம். இதை தவிர்த்து கிளாஸ் ரூம் ஆஃப் த எலைட், யூரி ஒன் ஐஸ், மோப் சைக்கோ 100, ஜோஜோஸ் பிசார் அட்வென்ச்சர் போன்ற அனிமியோட தமிழ் டப்புமே அப்கமிங் டேஸ்ல கொண்டு வரப்போறாங்க நண்பா. இதை தவிர்த்து இந்த ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட சீசன் 3க்கான தமிழ் டப், நம்ம ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி அனிமியோட சீசன் 3க்கான தமிழ் டப் மற்றும் இன்னும் 2 செகண்ட் டைம் அனிமியோட தமிழ் டப்புமே நம்ம கிரஞ்சிரோல வீக்லி ஒரு எபிசோட் படி கொண்டு வரப்போறாங்க. சோ இவ்வளவு அனிமியுமே கூடிய சீக்கிரமா
தமிழ் டப்ல நம்ம எதிர்பார்க்கலாம் நண்பா. என்ன வெயிட் பண்ண சொல்ற? சரி, இதுக்கப்புறமா டிசம்பர் 4 யுவர் நேம், வெதரிங் வித் யூ, சுசுமே போன்ற அனிமி மூவி ஹிந்தி டப்ல கொண்டு வரப்போறாங்க. சோ இது தமிழ் தெலுங்கு டப்ல ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை நண்பா. சோ இந்த மூவியோட தமிழ் தெலுங்கு டப்போ அடுத்த வருஷம் எதிர்பார்க்கலாம்னு எனக்கு தோணுது. சோ இப்போதைக்கு ஹிந்தி டப்ல ரிலீஸ் பண்ண பிறகு ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறமா தமிழ் தெலுங்கு டப்புமே நம்ம கிரஞ்சி ரோல்ல கொண்டு வரதுக்குமே சான்ஸ் இருக்குது. இதை தவிர்த்து இன்னும் ஒரு 5 மூவியை ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் சப்டைட்டிலோட டிசம்பர் 4 கொண்டு வர போறாங்க நண்பா. சோ அதுல என்னென்ன மூவி பாத்தீங்கன்னா 5 centimeters per second, The Garden World, The Place Promised in Our Early Days, Voice of a Distant Star. சோ இதெல்லாம் தான் அந்த மூவி நண்பா. சோ இதெல்லாமே நம்ம மகோட்டோ சென்காயோட மூவி தான். சோ இதுல நம்ம ஜுவானே, பெதரிங் வித் யூ, சுசுமி போன்ற இந்த 3 மூவியுமே ஒரு பெஸ்ட் மூவி என்னமே சொல்லலாம். சோ யாரும் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, இதுக்கு அடுத்து சில அனிமி அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். சோ அதுல நம்ம ஜுஜுட்சு கைசன் அனிமியோட ஒரு மூவி டிசம்பர் 3 நம்ம இந்தியன் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ இந்த மூவி நம்ம சீசன் 2 லாஸ்ட் சில எபிசோட ரீகேப் மற்றும் சீசன் 3 ரிலீஸ் ஆகிருக்கிற முதல் 2 எபிசோடையுமே சேர்த்துதான் இந்த மூவியுமே இருக்க போகுது. சோ இப்போதைக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு நண்பா. சோ ஹிந்தி டப்புமே ரிலீஸ் பண்றது டவுட் தான். கண்டிப்பா தமிழ் டப்ல இப்போ ரிலீஸ் ஆகாது. பட் இருந்தாலுமே பரவாயில்ல. ஏன்னா இந்த அனிமியோட சீசன் 3 அடுத்த வருஷம் ஜனவரி மந்த்ல ஷெட்யூல் பண்ணிருக்காங்க நண்பா. சோ அதாவது மொத்தம் இந்த சீசன் 3 26 எபிசோட் இருக்க போது. சோ அதை 2 பார்ட்டா பிரிச்சு ரிலீஸ் பண்ண போறாங்க. இதை தவிர்த்து டிசம்பர் 21 அல்லது 22 இந்த சீசன் 3க்கான மெயின் ட்ரெய்லரையுமே ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. இதுக்கப்புறமா நம்ம ஃப்ரைடன் அனிமியோட சீசன் 2மே ஜனவரி 16 இருந்து வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போ ரீசெண்டா கூட இந்த அனிமிக்கான ஒரு சின்ன ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து த டார்வின் இன்சிடென்ட்ங்கிற நியூ அனிமியுமே அடுத்த வருஷம் ஜனவரி மந்த்ல ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. சோ அது எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 6 இருந்து வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண போறாங்க. இதை தவிர்த்து த டைம் ரெயின் கார்னேட் ஆஸ் எ ஸ்லைம் அனிமியோட மூவியுமே பிப்ரவரி 27 ஜப்பான்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. இதுக்கப்புறமா ஐ எம் ஃபாலிங் இன் லவ் வித் யூ அனிமியோட சீசன் 2மே ஜனவரி 8 இருந்து வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண போறாங்க. இதுக்கப்புறமா த டிடெக்டிவ் இஸ் ஆல்ரெடி டெட் அனிமியோட சீசன் 2மே ஜூலை மந்த்ல ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. இந்த அனிமியோட சீசன் 1 ரிலீஸ் ஆகி 5 வருஷத்துக்கு அப்புறமா இந்த அனிமியோட சீசன் 2மே ஒரு வழியா ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ இவ்வளவு தான் நண்பா இப்போதைக்கான அப்டேட்ஸ். போதுமா மகாபிரபு, போதுமா? சரி, போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, டாடா. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.